Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, இப்போ நம்ம actually வந்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the skeletal system and its function. Okay. So, in the last class we have seen like three types of skeletal muscle fibers அப்படின்றத நம்ம பார்த்தோம். And we have seen the slow oxidative fiber and fast oxidative fiber, and the last one is the fast glycolytic fibers. இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணோம். And அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம லாஸ்ட் செஷன்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரைட்? And in this session we are going to see skeletal system and its function and how its function அது எப்படி actually function ஆகுது and what is the property, அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். The skeletal system is constituted by a framework of bones and cartilages. ஒரு skeletal system அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா it is nothing but a skeletal, வெறும் bone மட்டும் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது கிடையாது. It is combination of or it is a framework of bones and cartilages. Bone and cartilage. Cartilage அப்படின்றது நம்ம மசில். Two types of நம்ம animal kingdom சொல்லும் போதே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். There are two types of fishes. One is a bony fishes and another one is a cartilaginous fishes. Bony fishes பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுல போன்ஸா அதிகமாவே இருக்கும். நம்ம முள் அது அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா சதப்பத்துள்ளதான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது போன் அண்ட் கார்டிலேஜஸ் சேர்ந்ததுதான் ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்றத கொடுக்குறாங்க. இட் இஸ் derived from the embryonic mesoderm. So germinal layers, when we go for a germinal layers நம்ம சொல்லும்போது we know that diploblast and triploblast இருக்கு, and V comes under humans நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். So humans அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா V comes under the triploplastic layer. So triploblast அப்படின்னு பார்த்தீங்கன்னா we do have outer ectoderm, inner endoderm and middle one is the mesoderm, right? So அந்த நம்ம அந்த middle region போனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது our skeletal system அப்படின்னு சொல்லும்போது இஸ் derived from mesoderm. பட் ஆனா வந்து நம்ம முன்னாடி ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டு மட்டும் தான் நம்ம அனிமல் கிங்டம்ல கொடுத்துருப்போம். பிகாஸ் எதுக்காக வந்து நோட்டோகார்டு கொடுத்துருக்கோம்னா நோட்டோகார்டோட மாடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் தான் skeletal system. ஓகே, ஸோ அதனால the skeletal system is originated from or derived from the embryonic mesoderm அப்படின்னு நம்ம சொல்லலாம். Muscles are attached to the bones by means of, இதுல இருக்கக்கூடிய மசில்ஸ் சொல்றாங்க. ஸோ மசில்ஸ் அப்படின்றது எப்படி வந்து போனோட அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டான்ஸ். ஓகே, மசில் டு போன், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலி மசில் டு போன், மசில் வந்து போன்ல அட்டாச் ஆகும்போது we call it as a tendons. ஓகே, பட் அதுவே போன் டு போன், மசில் டு போன் இருந்ததுன்னா we call it as a tendon. Bone to bone connection இருந்தா we called it as a ligament. Okay, ligament அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And provide the necessary force required for the bones of the skeleton to operate as levers. Levers அப்படின்னா actually lift பண்றதுக்கு. For example, if you are going to lift our hand, ஏதாவது ஒரு இதை புல் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா that is called a lever. ஏதாவது ஒன்று இழுக்கணும் அப்படின்னாலே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா that is called as a lever. Okay, ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். we have to apply the force in order to lift that function. அந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் that function, ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு we need to do that, right? ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 types of skeletal system அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, let us see one by one. the first இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா hydrostatic skeleton. ஓகே, hydrostatic skeleton அப்படின்றது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is present in the soft bodied invertebrates. So it is present in soft bodied invertebrate animalக்கு hydrostatic skeleton அப்படின்றது இருக்கு. So it is present in the invertebrates. அதுலயும் invertebrates எந்த மாதிரி அனிமல் பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த அனிமலோட ஸ்கின் அப்படின்றது சாஃப்ட் பாடியில இருந்ததுன்னா we call அதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் இருக்கு. இதுல எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். see in earthworm, நம்ம செகண்ட் யூனிட்ல வந்து நம்ம டிஷ்யூ அந்த ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஸ்டடி பண்ணும்போது we studied 3 case studies, right? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அனிலிடால earthworm எக்ஸாம்பிளா படிச்சோம், அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ்ல we studied cockroach,
And third பாத்தீங்கன்னா we studied vertebrates-ல we studied amphibia, that is a frog, right? இப்போ இதுல earthworm கொடுத்திருக்காங்க because we know that they do have that is hydrostatic skeleton. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா because இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அனிமல்ஸ் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்வெர்டிபிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல பாருங்க, இட்ஸ் a fluid filled cavity encircled by muscles. ஸோ அதோட மசில்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த கம்ப்ளீட்டா வந்து அது ஒரு மசில்ஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் see here example is the earthworm. Earthworm is a very good example for the hydrostatic skeleton. Okay, then exoskeleton. Exoskeletonum நம்ம வந்து பார்த்தது தான், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So which is found in invertebrates also. It is a rigid hard case present outside the body of animals. Outside the bodyல இருக்க அனிமல்ஸோட outside bodyல இருக்கிறது we called it as a exoskeleton. Exo means out, endo na in. Okay, so இது அப்போ exoskeleton அப்படின்றத கொடுக்குறாங்க. You can see here example is the cockroach. Cockroach அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். பிகாஸ் அதோட நம்ம விங்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, காக்ரோச்சோட விங்ஸ் பார்த்துருக்கோம். விங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் ஒன் ஆஃப் த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். தென் எண்டோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு தெரியும், எண்டோஸ்கெலிட்டன் சொல்லும் போதே நமக்கு தெரியும் we are the examples அப்படின்றது. ஸோ இட் இஸ் which is found inside the body of vertebrates. ஒரு vertebrate அனிமலோட பாடியில இன்சைட்ல இருக்கும்போது we called it as a endoskeleton. Okay, it is composed of bones and cartilages surrounded by muscles. ஸோ நம்ம எண்டோஸ்கெலிட்டன் சொல்லும்போது நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு எண்டோஸ்கெலிட்டன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா we do have bones, cartilaginous இருக்கு, அதே நேரத்துல மசில்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, then so in human beings the skeletal system is made up of 206 bones and cartilage. Human being நம்ம சொல்லும்போது skeletal system பாத்தீங்கன்னா அதுல வந்து 206 bones இருக்கு, அதுவும் cartilagesம் சேர்ந்து இருக்கு, ரைட்? ஆனா இது மட்டும் அது இருக்கிறது கிடையாது. பட் ஆனா வந்து ஒரு பிறந்த குழந்தை ஜஸ்ட் பார்ன் பேபி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தைக்கும் ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம சொல்லும் போது ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய போனோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகே, ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபி ஒரு பிறந்த குழந்தைக்கு போன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they do have the 300. வெல்ல இமேஜின் பண்ணுங்க, இது வந்து பேபி ஜஸ்ட் பார்ன் பேபி நம்ம சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் பார்ன் பேபி JUST, அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய போனோட நம்பர்ஸ் வந்து 300. ஓகே, 300 இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போன்ஸ் எல்லாமே ஒன்னும் அது அதுல நிறைய சின்ன சின்ன போன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ சின்ன போன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய போனா மாறும். 300 வந்து அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு எத்தனை 300 போன்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலா 206 bones தான் இருக்கும். Okay, it is grouped into two principal divisions, the axial skeleton and appendicular skeleton. Okay, இது வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா axial skeleton ஆவும் appendicular skeleton ஆவும் பிரிக்கிறாங்க. Okay, so axialன்றது என்ன, appendix நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ axial skeletonல எத்தனை போன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they do have 80 bones and appendicular skeleton consists of 126 bones. So அப்படியே வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். 126 plus 80 நம்ம போடும்போது we get that 206. See here, so we do have 206. அப்போ axial skeleton and appendicular skeleton நம்ம பார்த்தோம்னா we do have that 206 bones. இப்போ நம்ம வந்து அந்த ஃபிகர் பார்த்துறதுக்கு நம்ம டேபிள் பார்க்கலாம் so that we can understand, right?
see here இதுல ரெண்டு போனோட ஐ மீன் நம்மளோட வெர்டிபிரல் காலமோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் வியூ இருக்குது அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் வியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் வியூ நம்ம பார்க்கலாம். டாப் ஒரு வெர்டிபிரேட்டோட டாப்ல இருந்து லெக் வரைக்கும் என்னென்ன எல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து போஸ்டீரியர் சைட்ல என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் சைடை பாருங்க. ஆன்டீரியர்னா லைக் டாப் ரீஜன்ல இருந்து. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிரேனியம். கிரேனியம் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, கிரேனியானா மீனிங் என்னன்னா ஸ்கல். ஓகே, கிரேனியோட மீனிங் வந்து ஸ்கல், மண்டை ஓடு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு கிரேனியம். அண்ட் தீஸ் ஆர் நத்திங் பட் ஃபேஷியல் போன். நம்மளோட சீக்ஸ்ல இது எல்லாமே இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு ஃபேஷியல் போன். ஓகே, தென் இது நம்ம ரிப்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுது இல்லையா, see here இதுதான் வந்து நம்ம சொன்ன அது சென்ட்ரல் போர்ஷன். இது நம்மளோட பேக் சைட். ஸோ இது வந்து பேக் சைட்ல இருக்கிறது, இது வந்து வெர்டிபிரல் காலம். ஓகே, நமக்கு பின்னாடி தான் நமக்கு கிளியராகவே தெரியும், கிளியர் கட்டா அழகா தெரியும். ஸோ யூ கேன் see here this is a vertebral column. ஓகே, இது வந்து அந்த வெர்டிபிரல் காலம்க்கு நடுவில் ஒரு போன் வரும், தட் இஸ் கால்ட் ஸ்டெர்னம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் as a sternum. இந்த ஸ்டெர்னமை ஹோல்ட் பண்ணி தான் we do have this ribs. ஸோ நமக்கு வந்து அந்த ரிப்ஸ் அந்த ஸ்டெர்னம்ல தான் அட்டாச் ஆகும். ஓகே, அந்த ரிப்ஸ் எல்லாமே அந்த ஸ்டெர்னம்ல தான் போயிட்டு அட்டாச் ஆகி ஜாயின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதாவது டோட்டலி நமக்கு நம்ம பாடியில் எத்தனை ரிப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we do have 12 pairs of ribs. ஓகே, true ribs, false ribs and floating ribs அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம் ரிப்ஸோட கிளாசிபிகேஷன்ல. அது ரிப்ஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் வெர்டிபிரல் காலம், ஒவ்வொரு வெர்டிபிரல் காலம் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட்ல இருந்து ஐ மீன் நெக் ரீஜன்ல இருந்து நம்ம லாஸ்ட் ரீஜன் வரைக்கும் வெர்டிபிரல் காலம் வரும். ஆனா அது ஒரே ஒரு கம்ப்ளீட் போன் கிடையாது. வெர்டிபிரல் காலம்ல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன போன்ஸோட அசோசியேஷன் அப்படின்றது அதுல இருக்கும். see here இதான் வெர்டிபிரல் காலம் கொடுத்தோம். பட் ஆனா இங்க பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க். அதாவது வெர்டிபிரேட்ஸ் அந்த வெர்டிபிரல் காலம்க்கு இன்பிட்வீன்ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோங்கன்னா இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் இங்க பாருங்க முட்டி கீழே பாத்தீங்கன்னா பேட்டல்லா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பேட்டல்லான்றது நம்மளோட ஃபிளெக்சிபிளுக்காக இருக்கிறது, காலோட ஜாயின்ஸோட ஃபிளெக்சிபிளுக்காக இருக்கிறது தான் வி கால்ட் இட் ஆஸ் அ பேட்டல்லா. ஓகே, அண்ட் இஸ் அ டார்சல். டார்சல் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நமக்கு கையில வந்து கை கால் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில நம்ம சொல்லுவோம் பாம் அண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரிஸ்ட்னா மணிக்கட்டு நம்ம சொல்லுவோம், அங்கதான் நம்ம வாட்ச் கட்டுவோம். ரிஸ்ட் அண்ட் ஃபேலஞ்சஸ் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் நம்ம ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம காலில் பாத்தீங்கன்னா இந்த டார்சல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டார்சல். ஓகே, அண்ட் திஸ் அது கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாடார்சல்ஸ். மெட்டாடார்சல்ஸ்னா டோஸ் தான் ஆக்சுவலி சொல்றாங்க, நம்மளோட கால் விரல் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் as a மெட்டாடார்சல். அண்ட் லாஸ்ட் ஆக்சுவலி மெட்டாடார்சல்ன்றது ஃபுட் சொல்றாங்க. அண்ட் ஃபேலஞ்சஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ஃபிங்கர்ஸ். ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க anterior view நம்ம பார்த்துருக்கோம். now let us go to the posterior view. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பா கொடுத்துருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிளேவிக்கல். கிளேவிக்கல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஷோல்டர் போன். நம்ம காலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காலர் போன் ஆர் நம்ம ஷோல்டர் கிட்ட இருக்கிற போனை தான் we call it as a clavicle. Okay, that is called the clavicle. அண்ட் அடுத்தது பாருங்க நம்ம ஷோல்டர் கீழே இருக்கிறத we call it as a scapula. ஓகே, this region is called as நம்மளோட முதுகுல இருக்கிற ரீஜனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் ஹியூமரஸ், நம்மளோட ஆர்ம்ஸ் போன் இருக்கு இல்லையா, நம்ம கையில ஆர்ம்ஸ் போன் இருக்குல்ல, தட் போன் இஸ் கால்ட் as a ஹியூமரஸ். ஓகே, அதுக்கு அடுத்து நம்மளோட அந்த ஆர்ம்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய கை முட்டி மடக்குறோம்ல, அந்த முட்டிக்கு அடுத்து ஒரே ஒரு சிங்கிள் போன் இருக்கு மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலா சிங்கிள் போன் கிடையாது, இட் இஸ் made up of 2 bones. அதுல வந்து 2 போன்ஸ் சேர்ந்துதான் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ரேடியஸ்
இன்னொன்னு அல்னா. ஓகே, ஸோ ரேடியஸ் அண்ட் அல்னா இருக்கும். அந்த இடத்து இப்போ கை பாருங்க, கார்பஸ். See here, phalanges அப்படின்னாலே ஃபிங்கர். ஓகே, வந்து கையில இருந்தாலும் சரி, இல்ல கால்ல இருந்தாலும் சரி, phalanges அப்படின்னாலே வந்து ஃபிங்கர்ஸ் தான். ஓகே, see here, ஃபர்ஸ்ட் கொடுத்துறது கார்பல். கார்பல் எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நம்ம ரிஸ்ட், நம்ம மணிக்கட்டு இருக்கு இல்லையா, வாட்ச் கட்டுற பிளேஸ், தட் இஸ் கால்ட் as a கார்பல். இதே மாதிரி டேர்ம் தான் வந்து ஆன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா இது செய்த டார்சஸ். அதுல டார்சல், இதுல வந்து கார்பல். ஓகே, தென் அதுக்கடுத்து பாருங்க, அந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, நம்மளோட கையில உள்ளங்கை இருக்கு, அந்த அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா மெட்டா கார்பல்ஸ். அதே மாதிரி நம்ம ஆன்டீரியர் வியூலையும் பாத்தீங்கன்னா டார்சல்ஸ்க்கு அடுத்து இருக்கிறது மெட்டாடார்சல். ஓகே, ஸோ கார்பல் அண்ட் மெட்டா கார்பல்ஸ் அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா phalanges. Phalanges அப்படின்றது it is common for both leg fingers as well as toe fingers. ரெண்டுத்துக்குமே காமனான ஒண்ணு. And see this view, இதுல நம்மளோட இடுப்பு கீழே பாத்தீங்கன்னா we called it as the first, இது வந்து sacrum அப்படின்னு கொடுக்குறாங்க. Okay, this portion is called as a sacrum. And அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா we have some of the bone like coccyx and pubis symphysis. இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லெக்குக்கு போகலாம். சாரி, கார்பல்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணோம், மெட்டா கார்பல் சொல்லியாச்சு, phalanges சொல்லிட்டோம், ரைட். அடுத்து பாருங்க pelvic girdle. நம்ம இடுப்பெலும்பு நம்ம சொல்றோம் இல்லையா, இட் மே பி மேல் ஆர் ஃபீமேல், யாரானாலும் இருக்கலாம். பட் இதுதான் ஒரு காமனோட ஒரு பிக்சர் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா pelvic girdle இருக்கு. அண்ட் நம்மளோட தை போன் இருக்குல்ல, தை போனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as a femur. Okay, it is called a femur. அண்ட் அது கீழேயும் நம்ம கையில இருக்க மாதிரியே ரேடியஸ், சாரி, ஹியூமரஸ்க்கு அடுத்து ரேடியஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபீமருக்கு கீழே டிபியா அண்ட் ஃபிபுலா அப்படின்னு ரெண்டு டூ போன்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகே, தென் let us go to the next slide. இதுதான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறதுக்கு முன்னாடி இது நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆன்டீரியர் வியூ அண்ட் திஸ் இஸ் போஸ்டீரியர் வியூ. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். என்னென்ன போன்ஸ் இருக்கு, எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். So now we are going to discuss about the functions of skeletal system. skeletal systemனா என்ன, skeletal system என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், அதனால நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான யூஸ்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, so let us see here. first விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட். அது எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். It forms a rigid framework and support the weight of the body against gravity. So கிராவிட்டியை தாண்டி இப்போ நம்ம எழுந்து நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆக்டிவிட்டிஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். வாக் பண்றோம், ரன்னிங் பண்றோம், ஸ்கிப்பிங் பண்றோம், ஜாக்கிங், ஸ்விம்மிங், எக்ஸெட்ரா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். இந்த நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல நமக்கு வந்து இந்த skeletal system அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா it gives a rigid framework. அண்ட் அதே நேரத்துல நம்மளோட பாடியை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டில இருந்து நம்மள சப்போர்ட் பண்ணுது. கிராவிட்டியில நம்ம ஆக்சுவலி கீழே விடாம வெயிட்டா இருக்கிறோம், அது ஆக்சுவலா வந்து நம்ம விடாம கிராவிட்டிக்கு அது வந்து அகெயின்ஸ்டா இருந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்போர்ட். அண்ட் இன் கேஸ் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஷேப். எஸ், skeletal system நம்ம வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். இட் ப்ரொவைட்ஸ் த ஷேப், ரைட், இட் ப்ரொவைட்ஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் டு த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம்க்கு அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த 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 அனிமலோட ஷேப் ஆஃப் பாடியை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் மெயின்டைன் த ஷேப் ஆஃப் த பாடி, அந்த அனிமலோட பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் ஷேப் வி ஆர் லைக் ஜஸ்ட் லைக் ஜெல்லி, ஒரு ஜெல்லி மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ நம்ம ஜெல்லி நிறைய பார்த்துப்போம். ஜெல்லிக்கு எந்த ஒரு ஷேப்புமே இருக்காது. அந்த ஜெல்லி எந்த கண்டெய்னர்ல இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்லா ஒரு அமீபா மாதிரி நம்ம சொல்லலாம். வி ஆர் ஜஸ்ட் லைக் அமீபா. ஏன்னா நமக்குன்னு எந்த ஒரு ஷேப்புமே ஜஸ்ட் இமேஜின், நம்ம பாடியில போன்ஸே இல்லைன்னு இமேஜின் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா வெறும் சதை மட்டும் தான் இருக்கும். தட் டூ இட் இஸ் ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகே,
and protection. It is one of the important point. It gives protection and it provides the protection in our, especially the internal organs. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see here, let me show you this. See this diagram. இந்த diagram பாருங்க. அதுவும் இல்லாம இந்த டாப் ரீஜன் மட்டும் பாருங்க. இந்த போஸ்டீரியர் நம்ம சாரி ஆன்டீரியர் வியூல இந்த ரீஜனை மட்டும் நீங்க கவர் பண்ணி பாருங்க. see here. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து pharynx and then esophagus, intestine இது எல்லாமே இந்த ரிப்ஸ்க்குள்ள தான் ஆக்சுவலி அடங்கி இருக்கும். பத்தாம we do have that lungs, சாரி ஹார்ட் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஆக்சுவலி நமக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா pharynx and then even esophagus and intestine and even small intestine, large intestine அதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். பட் முக்கியமான சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ் இங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம போஸ்டி சைட் பாத்தீங்கன்னா we do have lungs in the region. ஸோ பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம், ரைட்? ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு இன்டர்னல் ஆர்கன், அதுவும் எஸ்பெஷலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன் நம்ம பாடியில எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் see here, act as reservoir. ரிசர்வாயர்னா நம்ம என்னன்னா, ஸோ சேர்த்து வைக்கிறதா நம்ம வந்து ஆக்சுவலி ரிசர்வாயர் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம தேவைக்கு போக மீதி இருக்கிறது அது கால்ட் இட் அஸ் ரிசர்வாயர். அப்போ இதுல என்ன ரிசர்வாயர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ போன்ஸ்ல இட் ஸ்டோர்ஸ் மினரல்ஸ் சச் as கால்சியம் அண்ட் பாஸ்பேட். ஸோ இது என்ன ஸ்டோர் பண்ணுது அந்த போன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியமையும் பாஸ்பேட்டையும் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸ்டோர் ஆகிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் we never get the கால்சியம். இப்போ போன்லையும் இல்லை கால்சியமும் பாஸ்பேட்டும் இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு ரிலேட்டடான எந்த ஒரு டிசீஸுமே வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ஃபேட் தட் இஸ் ட்ரைகிளிசரைடா இருக்கும், stored in yellow bone marrow and represent a source of stored energy of the body. இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் எல்லாமே, அதுவும் ட்ரைகிளிசரைடா இருக்க ஃபேட் எல்லாமே வந்து எல்லோ போன் மேரோவை தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதனால இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர்டு எனர்ஜியோட ரெப்ரஸன்டேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷன். எஸ், நம்ம எழுந்து நடக்கிறதா இருந்தாலும், நிற்கிறதா இருந்தாலும், ஈவன் பேசுறதா இருந்தாலும், நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்றதா இருந்தாலும், வி ஷுட் நம்ம கண்டிப்பா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு லோகோமோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இட் ஆக்ட் அஸ் லிவர் along with the muscles attached to it. இப்போ கையை வந்து நம்ம ஹியூமரஸ் போன் அசைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஹியூமரஸ் அப்படின்றது நம்ம ஆர்ம்ஸ் போன், கையில இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் போன், அதுதான் நம்ம வந்து ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அதை அசைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு லோகோமோஷன் பண்ணும்போது இந்த மசில்ஸோட அது அட்டாச் ஆகி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்ட்ரென்த். முக்கியமான ஒரு பாயிண்ட், இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் டு த ஹோல் ஆர்கானிசம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹெவி வெயிட் அண்ட் அப்சர்வ் மெக்கானிக்கல் ஷாக். பாருங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பாடி, நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது ஹெவி வெயிட்டை கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா. அட் த சேம் டைம் அதை லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அட் அப்சர்வ்ஸ் மெக்கானிக்கல் ஷாக்கும் அதுக்கு அப்சர்வ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் லாஸ்ட் பாருங்க, ஆஸ் அ ஹீமோபாய்டிக் டிஷ்யூ. வாட் இஸ் இஸ் ஹீமோபாய்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோ மீன்ஸ் பிளட், பாய்டிக்னா ஜஸ்ட் பார்ன் செல்ஸ். புதுசா நம்ம பாடியில ஒரு செல் அப்படின்றது உருவாகி இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹீமோபாய்டிக். So this is the place where the cells will originate. Okay, red and white blood cells are produced in the same bone marrow. ஒரே இதுல இருந்து அது வந்தாலும், of the ribs கூட bone marrow இருந்து வந்தாலும், but spongy bones of vertebrae and extremities of long bones. இது வந்து இது எதோட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோபாய்டிக் டிஷ்யூ நம்ம சொல்லும் போது they do have like a red and white blood cells இருக்கு. அதே நேரத்துல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே போன் மேரோ தான் ஆக்சுவலி பண்ணுது. ஓகே,
போன் மேரோ மட்டும் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுன்றது சொல்ல வரல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷோல்டர் போன் அண்ட் ஈவன் நம்மளோட தை போன் இது எல்லாமே வந்து ரொம்ப லாங் போன்ஸ் நம்ம பாடியில. லாங் போனா எது இருக்கோ அது எல்லாமே வந்து ஆ ஃபங்ஷன்ஸ் பண்ண ஐ மீன் செல்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து ஃபீமரா இருக்கலாம், டியூமரா டிபியாவா இருக்கலாம், ஃபிபுலாவா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஓகே. Then we will go to the next one. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஓகே. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பார்ப்போம். Axial skeleton forms the main axis of the body. So axial skeleton அப்படின்றது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அது ஒரு பாடியில மெயின் ஆக்சிஸா அது ஆக்சுவலி ஃபங்க்ஷன் ஆகுன்றத கொடுத்திருக்காங்க. ஓகே. It consists of the skull, hyoid bone and vertebral column and thoracic cage. அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கும் ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கல் இருக்கும் and cardiac bone இருக்கும். We do have that cardiac bone இல்ல hyoid bone and vertebral column இருக்கும் and thoracic cage also present. So this is the contraction and relaxation or axial skeleton ஓட functions சொல்லலாம். அது எந்த பொசிஷன்ல இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. So next பாருங்க. Next one is the skull. Skull பார்க்கிறதுக்கு முன்னாடி we just once again I will just go through this. See here. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஓகே. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் இதுதான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல என்னென்னலாம் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் சோஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் ஆக்சுவலி போனோட அட்டாச் பண்றதுக்கு டென்டான்ஸ் அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த மீசோடர்ம். அண்ட் தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எக்ஸோஸ்கெலிட்டன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? அண்ட் see this image. இவ்வளவுதான் ஆக்சுவலா நம்ம பாடி இருக்கக்கூடிய cranium, ரைட்? அது ஆன்டீரியரா இருக்கலாம் இல்ல போஸ்டீரியரா இருக்கலாம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய cranium போன்ஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுலயே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப பாடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன காயத்துக்கு கூட வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கலாம். சாரி. ஆக்சுவலி அந்த போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் வியூல நமக்கு முக்காவாசி நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து நான் இந்த வூண்ட் அது எதுக்காக மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, ஸோ whenever we get fracture, ஸோ நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ராக்சர் ஆகும்போது எஸ்பெஷலி இந்த போன் ஃப்ராக்சர்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து ஈஸியாவே ஜாயிண்ட் ஆயிடும். பட் ஆனா வந்து வயசாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம கால்லயோ இல்ல கையிலயோ பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராக்சர் வந்து சரியாகிறதுக்கு இட் மே டேக்ஸ் மோர் டைம். ஏன்னா நமக்கு ஏஜிங் ஆகும்போது செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது. முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பேட்டர்ன்ல நம்ம முட்டியில பேட்டர்ன்ல இருக்கு இல்லையா? இந்த பேட்டர்னாவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ரெடியூஸ். ஏஜிங் ஆகும்போது அதோட அந்த லைக் அந்த பேட்டர்னாவோட அது தமிழ்ல ஒரு நல்லது சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே. தமிழ்ல ஒரு நேம் வரும். அது ஆக்சுவலி என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து வயசாக அது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ குறையும் போது நமக்கு அந்த பெயின் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல திஸ் இஸ் ஆன்டீரியர் வியூ அண்ட் திஸ் இஸ் த போஸ்டீரியர் வியூ. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செக்ஷன்ல இருந்து we will see the axial skeleton பார்த்துட்டோம். ஸ்கல்ல இருந்து நம்ம we just see. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.